தந்தனானா 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 ஹே தந்தனானா தந்தனானா புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்ல வெறும் காடா? இதை கேட்க யாரும் இல்லை தோழா. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் அதை கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி கிடக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளது எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றுங்கு மாறும் வேலை வரும். வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஓட்டு போடணும், ஒரு ஓட்டு போடணும், ஒரு ஓட்டு போடணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ஐயாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத. கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கும் உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் இந்த ஒளிதாங்கி வழிவாங்கியை தூக்கி வருகிறோம். என் அன்பு மக்களே, உண்மைக்கு நேர்மைக்கு நன்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இந்த சின்னத்திலே வாக்கை தந்து மாற்றுங்கள், மாறுங்கள், மாற்றுங்கள். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. பொள்ளாச்சியிலே நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக என் உயிர் தம்பி, என் ஆயுர் இளவல் மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்கள் நிற்கிறார்கள். என் தம்பி சுரேஷ்குமார் நிற்கிறான் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் நிற்கிறீர்கள். என் முன்னே என் பேச்சை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தான் வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் நின்று உழையுங்கள். நீங்கள் பேச்சை கேட்டு கடந்து போகாமல் என் அன்பு மக்களே, எல்லா பிரச்சனைக்கும் இந்த மகனும் அவன் தம்பி தங்கைகளும் உங்களோடு நின்றிருக்கும். இந்த தேர்தலில் எங்களோடு என் மக்கள் நீங்கள் நிற்க வேண்டிய வரலாற்று பெருங்கடமை இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது என்பது வரலாற்றில் பெரும் மாறுதலை உண்டு பண்ணும். பாரதிய ஜனதா வென்றிருக்கிறது, ஆண்டிருக்கிறது. காங்கிரஸ் வென்றிருக்கிறது, ஆண்டிருக்கிறது. திமுக வென்றிருக்கிறது, ஆண்டிருக்கிறது. அதிமுக வென்றிருக்கிறது, ஆண்டிருக்கிறது. என்ன மாற்றத்தை கண்டீர்கள், என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். திறமையும் தகுதியும் இருந்தும் வாய்ப்பில்லை என்றால் பயனில்லை. என் அன்பு மக்களே, ஒரு வாய்ப்பை கொடுங்கள். என் அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்கள். என் அருமை தம்பி சுரேஷ்குமார் அவர்களை வெல்ல வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். அதிகாரத்தை எதிர்த்து
அடித்தளத்திற்கும் என் அன்பு மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவான். நெசவாளிகள் பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, விவசாயிகள் பிரச்சனையா, எல்லாவற்றுக்கும் என்னுயிர் தம்பி தங்கைகள் ஓங்கி முழங்குவார்கள். இந்த ஒளிவாங்கிக்கு முன்பிருந்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அன்பு மக்களே, நம்பி நம்பி ஏமாந்தது போதும். உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை ஒரே ஒரு முறை நம்பி ஒளிவாங்கி சின்னத்தில், இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். ஏப்ரல் 19 எல்லாவற்றையும் மாற்றுங்கள். மாற்றத்திற்கான சிந்தனையை உங்களிலிருந்து தொடங்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க.